சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணிடலாம். சட்டி அடுப்பில் வச்சாச்சு. நல்லா சட்டி சூடாகட்டும். சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன் பாருங்க. எண்ணெய் நல்லா காயட்டும் பாருங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த சுண்டை வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். சுண்டை வத்தை பாருங்கள் வறுத்து எடுத்தாச்சு. இதை ஓரமாக வச்சுக்கலாம். வத்த குழம்பு தாளிக்க எண்ணெய் இருக்குது பாருங்கள். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். பொரிஞ்சு வரட்டும். கடுகு 1 ஸ்பூன் சேர்க்குறேன் பாருங்கள். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, வெள்ளைப்பூடு ஒரு 10 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அப்போ சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலர் மாதிரி வரமாட்டிக்கு நல்லா வதக்கிடலாம் பாருங்கள். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை பாருங்கள். காஞ்ச வத்தல் மிளகா ஒரு 3 போடுறேன். சேர்த்து எல்லாம் நல்லா கலர் மாதிரி வரமாட்டிக்கு நல்லா வதங்கட்டும் பாருங்கள். வெங்காயம் வெள்ளைப்பூடு வதங்கட்டும். 2 தக்காளி பாருங்கள். இதை பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் பாருங்கள். நல்லா வதங்கிச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி 2 தக்காளி பேஸ்ட்டு அதை ஒன்றா சேர்த்துடலாம். அப்படியே நல்லா ஒரு வதக்கிடலாம் பாருங்கள். அப்படியே வதங்கி வரட்டும். உப்பு சேர்த்து வதக்கிடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ குழம்பு தூள் சேர்த்துடலாம். வீட்டில் அரைச்சபடி ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன் பாருங்கள். இதுக்கு அப்படியே எண்ணெயிலேயே இந்த மசாலா பொடி சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி அரைச்சோம். மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து அப்படியே ஒரு கிண்டி வைக்கலாம் பாருங்கள். இது கொதிச்சு வரட்டும். புளி ஊற வச்சுருக்கோம். புளி கரைச்சி தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இதை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் கரைச்சி பாருங்கள். இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து அப்படியே ஒரு கிண்டி விட்டுலாம். கொதிக்கட்டும். மூடி போட்டு விட்டுலாம். அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் பாருங்கள். சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. கொதிச்சு வரட்டும். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வத்த குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துடலாம் பாருங்கள். ஒரு துண்டு வெல்லம் சேர்க்குறேன். இப்போ வறுத்து வச்ச சுண்டை வத்தல் இருக்குல்ல அதை அதில் ஒன்றா சேர்த்துடலாம் பாருங்கள். இந்த வெல்லம் கரையிட்டு சுண்டவத்தல் போட்டிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடலாம். மூடி போட்டுடலாம் பாருங்கள். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ கரெக்டாக உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரட்டும். இப்போ தான் லைட்டாக பிரிய ஆரம்பிக்குது. நீ மூட வேணாம், அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கல்யாண வீட்டு வத்த குழம்பு. பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்படியே சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அப்பா சூப்பராக இருக்கும் பாருங்கள். அருமையாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு. வத்த குழம்பு பார்த்தீங்களா? அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும் பாருங்கள். இப்போ வேறு பாத்திரத்தை எடுத்து மாற்றிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிடலாம் வத்த குழம்ப. பாருங்கள் வேறு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றியாச்சு. சூப்பராக இருக்கு பாருங்கள் வத்த குழம்பு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.